அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸை பார்க்கலாமா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ நீங்க உங்களோட ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னோட முகம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, அங்கங்கே சுருக்கங்கள் வந்துடுச்சு, வயசான தோற்றத்துக்கு நான் போயிட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. அதை மாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு சூப்பரான டிப்ஸை பார்க்க போகிறோம். இந்த மாற்றம் ஒரு நாளில் வந்தது கிடையாது. இதை சரி பண்ணுறதுக்கு எந்த விதமான காஸ்ட்லி க்ரீமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு வயசுக்கு மேலே இந்த சுருக்கங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல கொலாஜன் அப்படிங்கிற ஒரு சக்தி குறையிறது தான் காரணம். இந்த கொலாஜன் சக்தி என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட முகத்தை ரொம்ப டைட் ஆக்குது, ரொம்ப இளமையாக வச்சிருக்கு, சுருக்கங்களை தடுக்குது. அது 25 வயசுக்கு மேலே குறைய ஆரம்பிக்குது. இதில் ஒரு குட் நியூஸும் இருக்குது. என்னென்னா, கொலாஜன் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இளமையான லைஃபுக்கு நம்ம திரும்ப போக முடியும். நம்மளோட ஸ்கின் டைட்டாக ஆரம்பிக்கும், சுருக்கங்கள் மறையும், 10 வயசு குறைஞ்ச மாதிரி நம்ம மாறிடலாம். இப்போது அப்படிப்பட்ட அந்த உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்னைக்கு நான் 7 விதமான உணவுகள் சொல்ல போகிறேன். இந்த உணவுகளில் எதெல்லாம் உங்களால் எடுத்துக்க முடியுதோ அன்றாடம் எடுத்துக்கோங்க. இல்லை இதில் 1-2 தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்கின்னை டைட் ஆக்கக்கூடியது எலும்பு சூப். இறைச்சியினுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, அதில் கொலாஜன் சக்தி அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை ரொம்ப டைட் ஆக்கும். 2வது கீரை வகைகள். அதில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான பூஸ்ட்டை அது கொடுக்கும். இதுலேயும் கொலாஜன் இருக்குது. அடுத்தது மீன் அல்லது மீனுடைய தோல். இந்த ரெண்டுலேயுமே நமக்கு அதிகமான கொலாஜன் உற்பத்தி இருக்குது. கண்டிப்பாக இது நம்மளை ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி பண்ணும், நம்மளோட சுருக்கங்களை சரி பண்ணும். அடுத்தது நெல்லிக்காய். இதில் விட்டமின் சி இருக்குது. அதனால் நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே ஷைனிங்காக க்ளோவாக வச்சுக்கும், ரொம்ப இளமையாக வச்சுக்கும். அடுத்தது முட்டையினுடைய வெள்ளைக்கரு. இது ரிப்பேரான ஸ்கின்னை டைட் ஆக்கும். அடுத்தது சியா ஃப்ளாக்ஸ். இதுவும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. அடுத்தது கற்றாழை. இதுவும் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் சக்தியை கொடுக்குது, இன்னும் க்ளோயிங்காக வச்சுக்குது. இது மாதிரி கொலாஜன் சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமே தவிர எந்த விதமான க்ரீம்லேயோ காஸ்மெட்டிக்ஸ்லேயோ இருக்கவே இருக்காது. அதனால் இன்றையிலிருந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இளமையாக மாறி 10 வயசு குறைஞ்ச மாதிரி மாறிடுவீங்க. ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சூப்பராக நீங்கள் வாழலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.